சகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இருமல், சளி, தும்மல், மூக்கடைப்பு, வறட்டு இருமல் இந்த மாதிரியெல்லாம் குளிர்காலம் வரும்போது வருது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஏதாவது வீட்டு வைத்தியம் இருக்கிறதான்னு அன்பர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு சின்ன சின்ன குறிப்புகள், கொஞ்சம் பலனுள்ள மாதிரியான குறிப்புகளை நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த தும்மல், மூக்கடைப்பு, இருமல் இந்த மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் எதுக்குன்னா, ஒவ்வாமை, அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் முக்கியமான காரணமாக இருக்குன்னு இக்கால ஆய்வுகள் நமக்கு சொல்லுது. சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, உடம்பின் இருக்கக்கூடிய வாதம், பித்தம், கபம், அதாவது உடம்பினுடைய காற்று ஆற்றல், குளிர்ச்சி ஆற்றல், சூடு ஆற்றல், இந்த ஆற்றல்களில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள்னால இந்த மாதிரியான தொந்தரவுகள் வருது அப்படின்னு. இப்போது நம்ம உடம்பில் இருக்கிறதே தான் உலகத்திலையும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த சூழலில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளுக்கு தக்க மாதிரி நம்ம உடம்பையும் தகவமைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு கால ஒழுக்கம்னு பேர். கால ஒழுக்கம் அப்படின்னாச்சுன்னா, பருவநிலை மாறுபாடுகள். இது வெயில் காலத்தில் இந்த உணவை சாப்பிடணும், மழை காலத்தில் இந்த மாதிரியான உடை போட்டுக்கணும், இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெறிமுறை இருக்குது. அதை மாறுபட்டு நடக்கும்போது இந்த ஒவ்வாத நிலை ஏற்படுது. ஒவ்வாத நிலை அப்படிங்கிறது இன்கம்பேட்டிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒத்துக்கொள்ளாத நிலை, அதாவது உணவு உடலோடு ஒத்துக்கொள்ளாதது, சூழல் உடலோடு ஒத்துக்கொள்ளாத நிலை, இந்த மாதிரியான ஒத்துக்கொள்ளாத நிலை ஏற்படும் போது இந்த மாதிரியான மாறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இதை எதிர்கொள்வது எப்படி அல்லது தீர்ப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன குறிப்புகள் கொடுக்குறோம். இந்த குறிப்புகளில் நம்ம வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். வந்தாச்சுன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகளோடையும் இதை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் சித்த மருந்து எடுக்கலாம், அல்லது ஆங்கில மருந்துகள் எடுக்கலாம், அல்லது உங்களுடைய பாரம்பரிய மருத்துவ முறைகள் எது எடுத்துக்கொண்டாலும் இந்த மருந்து உணவுகளையும் சேர்ந்து பயன்படுத்தும் போது விரைவில் குணமாவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த விதத்தில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம். அதிகாலையில் எழுந்து இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஒரே ஒரு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பூண்டு, இதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி தேனில் கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். இல்லை தேன் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவர்களுக்கெல்லாம் சர்க்கரை பாகு, சர்க்கரை பாகுன்னு சொல்லக்கூடியது வெள்ளை ஜீனி அல்ல, பனை வெள்ளை பாகு, அப்படி இல்லைன்னா கரும்பு வெள்ளை, அந்த இயற்கையான பாகில் நம்ம இந்த இதை ஊற வைத்து ஒரு 5 நிமிடம் ஊற வைத்து உமிழ்நீரோடு கடித்து மென்று விழுங்கிட்டாச்சுன்னா இதை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதை எப்போ சாப்பிட ஆரம்பிக்கணும்? இந்த பருவநிலை மாறுபாடு, இந்த குளிர்காலம் ஆரம்பிக்குது அல்லது மழைக்காலம் தொடங்க போகிறது அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னாச்சுன்னா, அதுலேருந்து ஒரு 15 நாட்களுக்கு முன்னாகவே இதை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். இது எதுக்கெல்லாம் தடுப்பதற்கு உதவியாக இருக்கும்? சிலருக்கு குளிர் ஒத்துக்கொள்ளாமல் வறட்டு இருமல் ஏற்படும், அல்லது மூக்கு அடைப்பு ஏற்பட்டு தலைவலி, மூக்கிலிருந்து தண்ணீர் வடிதல், கண்ணிலிருந்து தண்ணீர் வடிதல் இதெல்லாம் ஏற்படும். இதுக்கும் இதை பயன்படுத்தலாம். சிலருக்கு இந்த குளிர் நேரம் வந்தவுடன் மூச்சு பாதையில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளால் ஒரு மூச்சு திணறல் ஏற்படும். இது பிராங்கியல் ஆஸ்மா அல்லது வீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிலை ஏற்பட்டாலும் இதை வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த முறையை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த முறை, இந்த மாதிரியான வீட்டு வைத்தியமெல்லாம் எப்போ உதவியாக இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, நம்ம பழக்க வழக்கங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கங்களை தெளிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா, அதாவது தேவையில்லாத வேதிப்பொருட்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கிறது, சோப்பு, ஷாம்பு, டூத் பேஸ்ட் இதெல்லாம் தவிர்த்துட்டு இயற்கையான மூலிகைகளால் ஆன பொருட்களை பயன்படுத்துறது, குளிக்கும் முறைகள் இதெல்லாம் முறைப்படி பின்பற்றும் போது இந்த மருந்து உணவுகள் உதவியாக இருக்கும். அதாவது சித்தர்கள் சொன்ன முறைப்படியான இந்த பொருட்களை பயன்படுத்தும் போது மிகுந்த பலனளிக்கக்கூடியதாக அமைகிறது. இப்போ 2வது முறை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எளிய வீட்டு வைத்தியம் என்னன்னு பார்க்கும்போது, பூண்டையும் மிளகும் வைத்தும் செய்யக்கூடிய ஒரு முறை. என்ன செய்யணும்? பூண்டு 2 அல்லது 3 பல் பூண்டுகளை எடுத்து தோல் உரித்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இளம் வறுப்பாக வதக்கணும். வதக்கி அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடி, அடுப்பை விட்டு இறக்கி சூடு ஆறுறதுக்கு முன்னாடி 2 சிட்டிகை அளவுக்கு மிளகு தூள் அதில் கலந்து, சூடு ஆறின பின்னாடி அதுக்கு பின்னாடி தேன் அதில் மேலே கலக்கணும். இந்த தேனில் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் ஊறின பின்னாடி இந்த மிளகு, பூண்டு, தேன் இந்த கலவையை மென்று சாப்பிடணும். இந்த மென்று சாப்பிட்டு வரும்போது படிப்படியாக இந்த ஒவ்வாத நிலை, அலர்ஜி நிலைகள் எல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பாக அமையும்.
இது குழந்தைகளாக இருக்குது எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பூண்டு சாறு எடுக்கணும். பூண்டு சாறு எடுக்கிறது எப்படி எப்படின்னாச்சுன்னா, பூண்டை கொஞ்சம் ஒரு 10 பல் எடுத்து நல்லா அரைச்சி மை மாதிரி அரைச்சி வெள்ளை துணியில் தடவி அதை துணியை அப்படியே நம்ம வந்து அனலில் காட்டும்போது அதுலேருந்து சாறு தனியாக பிரிஞ்சு வரும். சாறு வளாத மூலிகைகள்லேருந்து சாறு எடுக்கும் முறைகள் அப்படின்னு சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த சாறு எடுத்து இந்த சாரோட சம அளவு தேன் கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இது ஒரு வாரத்திற்கு 10 நாளைக்கு தேவையான அளவுக்கு மாத்திரம் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இதை சொட்டு கணக்கில் சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளாக இருந்துச்சுன்னா நேரடியாக 1 தேக்கரண்டி 2 தேக்கரண்டி அளவு வரைக்கும் கொடுக்கலாம். உள்நாக்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் போது, அதாவது டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, டான்சிலார் என்லார்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த நிலை ஏற்படும் போது இதுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இந்த பூண்டு தேன் அமைகிறது. இதை தொண்டையிலையும் தடவலாம், அதாவது தொண்டையிலனா உள்நாக்கு வளர்ச்சி ஏற்பட்ட இடத்துலையும் தடவலாம். இதை உள்ளுக்கும் பருகலாம். இதை பருகிட்டு வரும்போது இந்த அலர்ஜி நிலை, ஒவ்வாத நிலை வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்னொன்று, ஒரு மூலிகை தேநீர் மாதிரி நம்ம பண்ணி சாப்பிட்றது. மூலிகை தேநீர்னால் நம்ம வீட்டில் வளரக்கூடிய ஒரு நொச்சி இலையோ, அப்படி இல்லைன்னா துளசி இலையோ அல்லது புதினா இலையோ, இந்த 3 இலையில் ஏதாவது ஒரு இலையை எடுத்து கொஞ்சம் மிளகு சேர்த்து தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சு வற்ற காய்ச்சணும். அதாவது துளசி இலையாக இருந்துச்சுன்னா 10 துளசி இலை, புதினா இலையாக இருந்தாலும் 10 புதினா இலை, நொச்சி தழை அப்படின்னாச்சுன்னா ஒரு 5 இலையை 1-2 பிச்சு போட்டு 4லிருந்து 5 மிளகுகளை 1-2 தட்டி போட்டு 200 மில்லி தண்ணி வச்சு அந்த 200 மில்லி தண்ணி 50 மில்லியாக வத்துற வரைக்கும் காய்ச்சி வடிகட்டி அதோட பனை வெல்லமோ அல்லது தேனோ கலந்து காலையில் பருகிட்டு வந்தாச்சுன்னா இந்த நிலையிலிருந்து மாறலாம். இன்னும் ஒரு முறை இருக்குது, வெடிமிளகு கஷாயம்னு சொல்லுவாங்க. வெடிமிளகு கஷாயம் அப்படிங்கிறது 1 தேக்கரண்டி அளவுக்கு மிளகு எடுத்து ஒரு இரும்பு சட்டியில் போட்டு வறுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போது அந்த மிளகு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த வெடிக்க ஆரம்பிக்க சமயத்தில் ஒரு குவளை தண்ணீர், அதாவது 200 மில்லி தண்ணீர் அதை விட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது அது கூட சுக்கு, ஏலக்காய், கிராம்பு 3ஐயும் சிறிதளவு ஒரு 1/4 ஸ்பூன் தட்டி போட்டு அந்த 200 மில்லி தண்ணி அளவு 50 மில்லியாக வத்துற வரைக்கும் காய்ச்சி வடிகட்டி அதோட தேன் அல்லது பனை வெல்லம் கலந்து பருகிறது. இதெல்லாம் ரொம்ப எளிமையான முறை தான், நாம் பின்பற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி அலர்ஜி ஒவ்வாத நிலை ஏற்படுறவங்கெல்லாம் தவிர்க்க வேண்டிய உணவுகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பால் சேர்த்துக்கக்கூடாது. வெள்ளை ஜீனின்னு சொல்லக்கூடிய வெள்ளை நஞ்சை அறவே நீக்கிவிட வேண்டும். கோதுமை பொருட்களை நீக்கிடணும். ரீஃபைண்ட் ஆயில், ரீஃபைண்டு சால்ட், இந்த மாதிரியான பொருட்கள், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட தூய்மை செய்யப்பட்ட உப்பு, பொடி உப்பு, இதையெல்லாம் தவிர்த்து விட வேண்டும். அடுத்ததாக பழங்களில் சிலருக்கு ஒவ்வாத நிலை ஏற்படும். சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு அல்லது எலுமிச்சை, இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் சிலருக்கு அலர்ஜி இருக்கும். அந்த அலர்ஜி இருக்கிறவங்க அந்த பழங்களை நீக்கிவிட வேண்டும். இதை நீக்கிட்டு உணவில் தேவையான வீட்டில் இருக்கக்கூடிய சமையலில் இருக்கக்கூடிய பொருட்கள், ஏலக்காய், கிராம்பு, அன்னாசிப்பூ, சுக்கு, மிளகு, இந்த மாதிரி பொருட்களை அதிகமாக உணவில் சேர்த்துட்டு வரும்போது இந்த நிலையிலிருந்து நம்ம விடுபட முடியும். இதை பயன்படுத்தி நலமாக வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு சாஹா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.